அப்பா ஒரு 200 ரூபா கொடு. எதுக்குடா 200 ரூபா? 200 ரூபா இருக்கட்டும். அப்பா செமஸ்டர் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னேன், நீ படிச்சே நான் பார்க்கலையடா. அங்கேயும் எங்கேயுமா பொறுக்கிட்டு நிக்கிற. நீ என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கா எக்ஸாமு? எனக்கு தானே எக்ஸாமு, நான் தானே எழுத போறேன். அதை நான் பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை மட்டும் பாருப்பா. ஏய் இங்க பாருடா, ஏற்கனவே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த உன்னை படிக்க வைக்கிறதுக்கே நான் அங்க எங்கேயுமா கடன் வாங்கி தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேலைக்கு போய் தாண்டா அந்த கடனை அடைக்கிற மாதிரி இருக்கும். கடனை வாங்கி என்ன படிக்க வச்சுட்டீல, நான் படிச்சு வேலைக்கு போய் கடனை அடைச்சிக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாருப்பா. அப்பா அப்பா, நீ இது வரைக்கும் நான் அடிச்சதே இல்லையப்பா. ஏன் அடிக்கலன்னு தான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் அப்பயே கிழிச்செறிஞ்சிருக்கணும்டா. ஆமா, அது என்னமோ ஒரு டயலாக் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பிய. சொல்றா அந்த டயலாக். வேணாப்பா. ஏய் சொல்றா. நீ உன் வேலையை பாருப்பா. வேலையை பாக்குறது இருக்கட்டும், நீ எப்படா ஒரு வேலையை பார்த்து போற? படிச்சு முடிச்சு 2 வருஷம் ஆயிட்டா. உனக்கு பின்னாடி படிச்சவங்களாம் வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு வேலையும் செட் ஆகலப்பா. செட் ஆகாதுப்பா, நம்ம தான் செட் பண்ணிக்கணும். அப்பா செட் பண்றதுக்கு லவ்வராப்பா. இந்த எகத்தால பேச்சு, உருப்படாத பேச்சு, ஆகாவளி பேச்சு, இந்த மயிறு பேச்சுக்கு தான்டா இங்க நீ கிடக்குற. இந்த மாதிரி ஒழுங்கா வேலைக்கு போங்க பாரு. சரிப்பா, ஒரு 500 ரூபா கொடுப்பா. என்ன நேத்து தானே இன்டர்வியூ போ 500 ரூபா கொடுத்தேன். இன்னைக்கு என்ன 500 ரூபா? இது அதுக்கு இல்லப்பா, ஜிம்முக்கு போகலான்னு இருக்கேன்ப்பா. என்ன திடீர்னு? நியூ இயர் வருது இல்லப்பா, நியூ இயர் ஆஃபர் காம்போ போட்டிருக்காங்கப்பா. நீயும் வரியாப்பா? வரேன். கீழே 500 ரூபா கிடக்கு பாரு. எங்கப்பா?